most valuable company, the most valuable company in the world. Market capitalization, அவங்களுடைய shareholding patternல market capல the most valuable company in the world is Apple. எல்லாத்துக்கும் கையில ஒரு ப்ராடக்ட் இருக்கலாம், ஆப்பிள் சம்பந்தமா நம்ம உடம்புல ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம், பாக்கெட்ல இருக்கு. ஆப்பிளுடைய மார்க்கெட் வேல்யூவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் $3.1 trillion. இந்தியாவுடைய பொருளாதாரம் $4 trillion. நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரம் $4 trillion. ஆப்பிள் என்கின்ற ஒரு நிறுவனம் மட்டும் $3.1 trillion. ஸ்டீவ் ஜாப்ஸ் என்கின்ற ஒற்றை மனிதர் 1976 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இன்னைக்கு 49 ஆண்டுகள் ஆப்பிள் நிறுவனத்திற்கு, 49 years. நம்ம 40 பத்தி பேசுறோம், 40 வயசுக்குள்ள பேசுறோம். $3.1 trillion, the world's most valuable company. அந்த கம்பெனியை தனியா எடுத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய 36 நாடுகளுக்கு ஆப்பிள் என்கின்ற ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் சமம். உலகத்தினுடைய பொருளாதாரத்தை அந்த ஒரு நிறுவனத்தினுடைய சப்ளை செயின் ஸ்தம்பிக்க வைக்க முடியும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கார்பரேஷன் இன் தி வேர்ல்ட். நாம என்ன படிக்கணும், அடுத்து என்ன பொருள் வாங்குறோம் நமக்கு தெரியாமே ஆப்பிள் 17 அடுத்த வருஷம் போய் வாங்கிட்டு வருவோம். எதுக்கு 1.5 லட்சம் கொடுக்குறோம் நமக்கு தெரியாது. ஆப்பிள் 16க்கு எதுக்கு 1,30,000 கொடுத்தோம் தெரியாது. ஆப்பிள் 15க்கும் 16க்கும் என்ன வித்தியாசம் சத்தியமா தெரியாது. ஒரு ஆப்பிள் ஐபோன் அப்கிரேடுக்கு இந்தியாவில் இல்ல, லண்டன்ல, ஜூரிச்ல, உலகத்தினுடைய பெரிய நகரத்துல கியூ கட்டி நிக்கிறாங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு பொருளை வாங்குறதுக்கு. சோ ஸ்டீவ் ஜாப்ஸ் குவாலிட்டி என்ன நாம இன்னைக்கு பேசுவோம். அந்த குவாலிட்டியை இங்க இருக்கக்கூடிய 40 வயசு கீழே இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய வேலையில கொண்டு வரும் பொழுது எப்படி அடுத்த கட்டம் போலாம். உலகத்தினுடைய 2வது மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி, செகண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி நிவிடியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஒரு சிப், ஒரு ஜிபியு, ஒரு கிராபிக்கல் ப்ராசஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் கம்பெனி நிவிடியா. $3 trillion. 2வது. உலகத்தினுடைய 3வது பெரிய கம்பெனி மைக்ரோசாஃப்ட். உலகத்தினுடைய 4வது பெரிய கம்பெனி அமேசான். உலகத்தினுடைய 5வது பெரிய கம்பெனி ஆல்பபெட் கூகுள். உலகத்தினுடைய 6வது பெரிய கம்பெனி சவுதி அரேபியாவுடைய எனர்ஜி கம்பெனி அராம்கோ. உலகத்தினுடைய 7வது பெரிய கம்பெனி பெர்க்ஷயர் ஹாத்வே. சோ இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போலாம். இந்த ஒரு கம்பெனி எடுத்து எந்த லீடர் என்ன குவாலிட்டி, ஏன் அது பெருசாச்சு, நாமளும் அது மாதிரி வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த JCI கான்ஃபரன்ஸ் சக்சஸ் ஆனதா நான் பாக்குறேன் சார். காரணம் இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை ஈரோட்டிலிருந்து $1 billion வரக்கூடிய நிறுவனம் நமக்கு தேவை. ஈரோட்டிலிருந்து ஒரு மில்கி மிஸ்ட், ஒரு ஹாட்சன், ஃபேண்டாஸ்டிக். ஒரு பாலை வைத்து 1650 கோடி ரூபாய் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மில்கி மிஸ்ட் ஈரோட்ல சாதிச்சு காட்ட முடியும். பாலை வைத்து லாபகரமா பண்ண முடியும். பட் நீங்க மில்கி மிஸ்ட் ஸ்டடி பண்ணுங்க, கம்ப்ளீட்லி அவங்க மாடல் டிஃபரெண்ட். நம்ம ஊர்ல தான் ஹாட்சன் ஆக்ரோ இருக்கு, சந்திரமோகன் சவுத்துல இருக்காரு. இதே ஊர் நியூசிலாந்துக்கு பால் பவுடர் அனுப்புறாரு பாருங்க. நியூசிலாந்துல இருந்து பால் பவுடர் வந்த காலம் எல்லாம் மாறி இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு நிறுவனம் ஹாட்சன் அக்ரோ நியூசிலாந்துக்கு பால் பவுடர் அனுப்புறோம். என்ன மாடல், ஏன் சக்சஸ் ஆனா? இன்னைக்கு நமக்கு அது தேவைப்படுகிறது. காரணம் இந்தியாவுடைய இலக்கு மிகப்பெரிய இலக்கு $4 trillion. 10வது சார். இன்னைக்கு நாம இந்தியா பாகிஸ்தான் வார பத்தி பேசுறோம். இந்த ஆடியன்ஸ்ல 50% பேர் இல்ல சீஸ்ஃபயர் நடத்துறத ஏத்துக்க மாட்டேன், POK தட்டி தூக்கி இருக்கணும். எனக்கு தெரியும் 50% பேர் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு 50% பேர் இல்ல சார், வளர்ற நாடு, பொருளாதாரம் முக்கியம், ஒரு மிசைல் விட்டாவே 5 கோடி ரூபாய் போயிடும். ஒரு வார் உக்கரத்துல நடக்கும் பொழுது, உக்கரத்துல சண்டை போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாட்டுக்கு 20,000 to 40,000 கோடி ரூபாய் தேவைப்படும். ஒரு நாள் சண்டை நடத்துறதுக்கு. ஒரு நாள் ஒரு S-400 மிசைல் மேல அனுப்புனீங்கன்னா 8.5 கோடி ரூபாய். 16 மிசைல் அனுப்பணும் ஒரு பேரேஜ். அப்ப 8.5 கோடி into 16 கால்குலேட் பண்ணுங்க. சோ ஒரு நாட்டில் நம்ம யோசிக்கிறோம், இந்த நேரத்துல ஒண்ணுமே இல்லாத பாகிஸ்தானை கரப்பாம்பூச்சி மிதிக்கிற மாதிரி மிதிச்சு தூக்கி போடலாமா? இல்ல அந்த 20,000 கோடி ரூபாய், அந்த 20,000 கோடி ரூபாய் என்பது அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு போடணுமா? இளைஞர்களுக்கு ரோடு, ஏர்போர்ட், போர்ட்ஸ். வேலை இல்லாதவன் சண்டை போடுவான், ஆனா வேலை இருக்கிறவன் வந்த சண்டையை வேண்டான்னு சொல்லிட்டு போற ஒரு உலகம் இது.
அதனால எனக்கு நான் எந்த கருத்தையும் நான் ஒரு கருத்து நான் எடுக்கலைங்க. 50% இல்ல சார், வரலாற்று சிறப்பு மிக்க பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீரை துவம்சம் பண்ணிருக்கணும் அல்ல. இன்னும் சில பேர் வேண்டாம். இரண்டு மனமும் சரிதான், இரண்டு பேருடைய ஆர்கியூமெண்ட்டும் சரிதான். அந்த ஆர்கியூமெண்ட் தவறு நாங்க ஆர்கியூ பண்ணலை. பட் எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்றேன்னா, இன்னைக்கு நாம பாகிஸ்தானோட சரிக்கு சரிவா நிக்கிறோம். நாம பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய எல்லா மிசைல் ட்ரோன் ஒண்ணு கூட இந்தியாவுக்குள்ள விழுகல. யோசிச்சு பாருங்க. நாட் ஈவன் ஒன் ஒண்ணு கூட. நாம பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள 9 இடத்தை அடிக்கிறோம் மே 7ஆம் தேதி காலையில. அதன் பிறகு பாகிஸ்தான் சொல்றீங்க பாருப்பா, இது இந்து முஸ்லீம் சண்டை, இந்து கிறிஸ்டின் சண்டை இல்ல, தீவிரவாதத்துக்கு ஒரு நாட்டுக்கு சண்டை, பேசாம போயிரு. அதன் பிறகு ட்ரோன் அனுப்புறாங்க, மறுபடியும் 2வது நாள் ஏர் டிஃபென்ஸ் அடிக்கிறோம். இப்போ நாங்க சண்டைக்கு வரல, பிரச்சனைக்கு நீ வந்து பதிலடி கொடுத்துட்டோம், பேசாம ஓடி போயிரு. 3வது நாள் சிவிலியன் அடிக்கிறாங்க, நம்ம பாகிஸ்தானுடைய ஏர் பேஸ் அடிக்கிறோம், 3 ஏர் பேஸ். 4th ஆப்ஷன் நமக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறதா 4வது ஆப்ஷன். வேற ஆப்ஷன் நமக்கு இல்ல. அவங்க எனர்ஜி கிரிட், அவங்களுடைய வாட்டர் சப்ளை எல்லாம் தட்டி தூக்கிட்டீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் அங்க வாழ முடியாது. ஏன் நம்ம செய்யறோம் அப்படின்னாங்க, இந்த ஒரு நாடு மட்டுமே, இந்திய நாடு போன ஆண்டு ஆர்மிக்கு நாம் ஒதுக்கிய தொகை 6,21,000 கோடி, 6,21,000 crore. ஒரு ஆண்டுல ஆர்மிக்கு அவ்வளவு பணம் நம்ம கொடுத்தோம். அதை வச்சு பொருள் வாங்க முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. எதுக்காக இந்த பாயிண்ட் நான் சொல்றேன்னாங்க, வளர்ச்சி பாதையில் இருக்கும். வளர்ச்சி பாதையில் இருக்கிறதுனால பணம் வருது, டாக்ஸ் கட்டுறீங்க. 51 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போறோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் 20 மடங்கு நாம் வளர்ந்திருந்தால் இன்னும் இந்தியாவுக்கு நல்லதா இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேங்க, ஈரோட்டுல $1 பில்லியன் வேணும். ஈரோட்டுல அடுத்து உலகத்தை ஆளக்கூடிய நிறுவனம் இந்த மண்ணிலிருந்து பிறக்கணும். அப்ப உங்களுடைய சிந்தனை என்பது வித்தியாசமா இருக்கணும். உங்க சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய தலைமை பண்பு உங்ககிட்ட இருக்கும். இன்னைக்கு அந்த தலைமை பண்பு என்பது என்ன? மக்களை எல்லாம் நிர்வகிக்கிறது தலைமை பண்பா? பிரச்சனை எல்லாம் சமாளிச்சு முன்னாடி கொண்டு போறது தலைமை பண்பா? இல்ல இன்னோவேஷனை போக்கஸ் பண்றது தலைமை பண்பா? யாருமே அடுத்த 10 ஆண்டுகள் எப்படி இருக்கணும்னு யோசிக்காதப்ப நீங்க அந்த விஷயத்தை யோசிச்சு இன்னைக்கு உருவாக்குறீங்கன்னா அது தலைமை பண்பா? தலைமை பண்புங்கிறது இது அனைத்தும் சேர்ந்ததுதான். மக்களையும் மேனேஜ் பண்ணணும். பிகாஸ் யூ ரன் a கார்பரேஷன். ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் 4 பேர்த்த மேனேஜ் பண்ணணும். ஒரு கம்பெனியா இருந்தா மினிமம் கம்பெனியா இருந்தாலும் 10 பேர்த்த மேனேஜ் பண்ணணும். ஒரு பெரிய கம்பெனியா இருந்தா 10,000, 20,000, 1 லட்சம் பேர்த்த மேனேஜ் பண்ணணும். தலைமை பண்பு தான். ஆனா நீங்க மக்களை மட்டும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகள் கழிச்சு என்ன நடக்கும்னு திங்க் பண்ற கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. ஃபுல் டைம் யூ ஆர் a மேனேஜர். அதனாலதான் லீடருங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். நீங்க மேனேஜ் பண்ணாலும் நேரத்தை ஒதுக்கி சிந்திச்சு உலகம் அடுத்து எங்க போகணும்னு யோசிச்சு நீங்க அங்க கொண்டு போகணும். ஒரு லீடருக்கான முக்கிய வேலை. இன்னைக்கு தோனி ஒய்சிஎல் லீடர் இல்ல சார், எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாரு. இல்ல 11 பேர்த்த நீங்களும் மேனேஜ் பண்ணலாம், நானும் மேனேஜ் பண்ணலாம். இல்ல 11 பேர்த்த நல்லா மேனேஜ் பண்றாரு. சரி, ஓகே. கங்குலி இருந்தாரு, அவரும் நல்லா மேனேஜ் பண்ணாரு. ராகுல் டிராவிட்னுடைய கேப்டன்சி ஒரு குவைட் கேப்டன்சி. விராட் கோலியினுடைய கேப்டன்சி நல்ல கேப்டன்சி தான். அவர் பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ரோபி 2017 செமிஃபைனல்ல தோத்தார். 2020 வேர்ல்ட் கப் இன்னொரு இடத்துல ஃபைனல்ல தோத்தாங்க, இன்னொரு இடத்துல செமிஃபைனல்ல தோத்தாங்க. மொத்தமா 3 டோர்னமெண்ட் செமிஃபைனல், ஃபைனல்ல தோத்தாங்க, கப்பு கிடைக்கல. ஆனா மோடி சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சாரு. தோனி பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சாரு, T20 அடிச்சாரு, வேர்ல்ட் கப் அடிச்சாரு. அப்ப குரூஷியலான கேமை ஜெயிச்சார். அதை விட சிறப்பு, இன்னும் அதை விட சிறப்பு பாத்தீங்கன்னா, தோனி has got the most unique wicket keeping skill in the world. எந்த விக்கெட் கீப்பருக்கும் இல்லாத ஒரு ஸ்கில் தோனி இருக்கு. அதனால அது ஒரு பேஸ் ஆகுது அவருக்கு. அது பேஸா இருக்கிறதுனால அதை வைத்து அவர் வெற்றியை நோக்கி போறார். என்ன பேஸ்? எத்தனை பேர் தோனியினுடைய விக்கெட் கீப்பிங்க பாப்பீங்கன்னு தெரியல. நார்மலா இது ஸ்டெம்ப். ஒரு விக்கெட் கீப்பர் எங்க நிப்பாங்கன்னா இங்க நிப்பாங்க, ஸ்டெம்புக்கு பின்னாடி. சோ பால் வரும் பொழுது நீங்க பாலை கலெக்ட் பண்ணி ஸ்டெம்பை நோக்கி போவீங்க. இது நார்மல் விக்கெட் கீப்பிங். உலகத்தினுடைய ஜாம்பவான்கள் அயன் ஹீலி, ஆடம் கில்கிறிஸ்ட், நம்மகிட்ட சையத் கிர்மானி எல்லாரும் பாத்தீங்கன்னா பின்னாடி இருப்பாங்க, கிரேட் கீப்பர்ஸ். பாலை ரிசீவ் பண்ணி போவாங்க. ஆனா தோனியினுடைய கை எங்க இருக்கும்னு பாத்திருக்கீங்களா? பின்னாடி இருக்காது கை. தோனியினுடைய கை இங்க இருக்கும். சோ தோனி பின்னாடி நிக்கிறதுக்கு பதிலா ஸ்டெம்புக்கு ஜஸ்ட் சைட்ல அவருடைய கை இருக்கும். சோ தோனியினுடைய வேலை என்னன்னா, பாலை கலெக்ட் பண்ணுவாரு, இப்படி போவாரு. மிச்ச விக்கெட் கீப்பர் இப்படி போவாங்க. சோ தோனி அதுல பாத்தீங்கன்னா மைக்ரோ செகண்ட் எப்பவுமே சேவ் பண்ணுவார். நல்லா யோசிச்சு பாருங்க. சோ தோனி இங்கிருந்து போக மாட்டார், இங்கிருந்து வருவார். சோ உலகத்துக்கே முதலா ஒரு விக்கெட் கீப்பிங்ல ஒரு டெக்னிக்கை மாத்துறாரு. ஏன்? ஃபியர்லெஸ் அண்ட் போல்ட்.
பின்னாடி இருந்தீங்கன்னா பால் மிஸ் ஆகாது, தைரியமா பின்னாடி நிக்கலாம். ஒரு விக்கெட் கீப்பர் எவ்வளவுக்கு பின்னாடி நிக்கிறீங்களோ பால மிஸ் பண்ண மாட்டீங்க, பால் அழகா பிடிப்பீங்க. ஆனா பால மிஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா தைரியம் வராது. அவுட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க முன்னாடி நிற்பீங்க. சோ தோனியினுடைய யூனிக் விக்கெட் கீப்பிங் ஸ்கில், அவருடைய கை வழக்கமாக பின்னாடி இருப்பதை விட முன்னாடி இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா டைம் சேவ் பண்றாரு. அந்த எக்ஸ்ட்ரா டைம் சேவ் பண்றதால ஸ்டம்பிங் போறாரு. ஐபிஎல்ல பார்த்திருப்பீங்க, தோனி ரெக்கார்ட் ஸ்பீட்ல ஸ்டம்ப் எப்படி அடிக்கிறாருங்க, கை முன்னாடி இருக்கு. சோ லீடர்னுடைய அடிப்படை தன்மை என்பது ரிஸ்க் எடுப்பது ஒரு லீடர்னுடைய அடிப்படை தன்மை. ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி